டீம் வணக்கம். ஒரு சின்ன கால்குலேஷன் ஹோல்டிங் காயினுடைய எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ போடுறேன், பாருங்கள். இது வந்து வாட்ச் வேலெட்டு, நம்ம பார்த்தாலே தெரியும். சின்ன ப்ரோ கூட போட்டிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. வாட்ச் வேலெட் இருக்குது இல்லையா, அது எவ்வளோ ஹெச்எஸ்சி இருக்குது, டாய் இருக்குது, யூஎஸ்டிக்குன்னு அதில் பாருங்கள். இப்போ ஹெச்எஸ்சி 1 2 3 4 5 6 7 8 எவ்வளோ காயின் இருக்குதுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் பார்த்துக்கிட்டே வாங்க. ஹெச்எஸ்சி 1 பாருங்கள், கிட்டத்தட்ட 19 லட்சம் காயின் இருக்குது. ஹெச்எஸ்சி 2 10 லட்சம் காயின் தான் ஆகுது. ஹெச்எஸ்சி 3 5 லட்சம். ஹெச்எஸ்சி 4 பார்த்திங்கன்னா 8 லட்சம். குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். மெயினாக பார்க்க வேண்டியது ஹெச்எஸ்சி 8 வெறும் 42,380 காயின் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வரக்கூடிய ஹெச்எஸ்சி 7 இன்னும் 29 நாளில் ஹெச்எஸ்சி 8ஆக மாறப்போகுது. சரி, ஒரு மாதம் பார்த்துப்போம். ஒரு மாதம் பிறகு ஒரு 16,000 காயின் தான் ஆட் ஆக போகுது. அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம், ஒரு 58,000 காயின் தான் ஹெச்எஸ்சி 8கிட்டே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 42,000 காயின் தான் இருக்குது. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து இனிமேட்டு ரினியூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ரினியூல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஹெச்எஸ்சி 8 தான் தேவை. 8 மாதம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஹெச்எஸ்சி 8 தான் தேவை. இதை அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு செலவு பண்ணாலே இந்த காயின் பத்தாது. இன்கேஸ் டாக்டரும் சேர்த்து ஹெச்எஸ்சி 8ன்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு ஆவரேஜாக கனெக்ட் பண்ணி பார்த்தாலே இப்போட்டு 42,000 காயின் தான் இருக்குது. இந்த மொத்த காயினுக்குமே இப்போ டாக்டில் வந்து ஒரு நாளைக்கு 30 கோடிலேருந்து 50 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்ததை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 கோடி ரூபாய்க்கு இன்னைய ரேட்டுக்கு காயின் அந்த இருக்கிற காயின் தேவைன்னா கூட $70 போனால் தான், ஹெச்எஸ்சியோட மதிப்பு $70 போனால் தான் 42,000 காயின் மதிப்பு. அவ்வளோதான் இருக்குது. ஹெச்எஸ்சி 8ல் பூர்த்தியாகி 200 நாள் பூர்த்தியாகி 42,000 காயின் தான் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கே பத்தாது. எவ்வளோக்கு போகும்போது, $70 போகும்போது கிட்டத்தட்ட $100 மதிப்பு போட்டிருக்கேன், 7,000 போட்டிருக்கேன். அப்போது நினச்சி பாருங்கள், இதெல்லாம் சாத்தியமானால் யாராவது காயினை விற்பாங்களா? எல்லோரும் ஹெச்எஸ்சி 8 நோக்கி தான் பயணிப்பாங்க. இது அவர் யோசிப்பார் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் யூனிவர்ஸுக்கு ஹெச்எஸ்சி 8 தான் தேவை. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. டாக்டலுக்கு எடுத்துப்போமே, நீங்கள் கேட்கலாம், சார் 30 கோடி 50 கோடி வர்த்தகம் நடந்தது, இப்போ 5 மாதம் மூட்டு இருந்தது சைட்டு, திடீர்னு வாப்பானா உடனே ஆகுமா? நான் உடனே ஆகுன்னு சொல்லவில்லையே. ஏற்கனவே வர்த்தகம் நடந்ததை பார்த்தோம். 30 கோடிலேருந்து 50 கோடி வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஓப்பன் ஆகட்டும், ஒரு மாதம் 2 மாதம் போட்டுமே, இதே வர்த்தகம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லாம் 12 லெவல் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும், அவ்வளோதான். உடனே ஆகட்டாலும் ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இதே ரேஞ்சு ரன்னு ஆரம்பிச்சிடும். அப்போது ஹோல்டிங் காயினுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா கிடையாது. நம்ம காயின் எப்போ கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அது வந்து ஹோல்டிங் பண்ண நீங்கள் விற்காமல் வச்சுருந்தாலும் மதிப்பு அது கூடும், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம லாடா சார் கொண்டு வந்த திட்டத்தில் இந்த ஹோல்டிங் காயினுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த பிடிஎஃப்லேயே நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஹெச்எஸ்சி காயின் அண்டு ஹோல்டிங் காயினை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது யூனிவர்ஸை நிரூபிச்சிட்டாங்க. யூனிவர்ஸில் ஹெச்எஸ்சி ஹோல்டிங் காயினை வச்சு மட்டும்தான் ரினியூல் பண்ண முடியும். சரிங்களா? அது 8 மாதம் பூர்த்தியானவங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரினியூவலுக்குமே ஹெச்எஸ்சி 8 தான் தேவைன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியாச்சு. டாக்டேலும் ஒரு வேளை சொல்லிட்டால் நினச்சி பாருங்கள். அப்போ யாராவது காயின் ஹெச்எஸ்சியை விற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா? ஒரு எமர்ஜென்சியை தவிர எல்லோரும் ஹெச்எஸ்சி 8 நோக்கி தான் பயணிப்பாங்க. ஹெச்எஸ்சி காயின் 8 காயின் வெறும் 42,000 காயின் தான் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு இது அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த காயின் அப்போ தான் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி $70 மதிப்பு போட்டாலே ஒரு நாளைக்கு பத்தாது. ஒரு நாளைக்கு டாக்டில் வர்த்தகத்துக்கு இந்த காயின் பத்தாது. அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த காயினை ஏன் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த காயினை வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இது நான் வெறும் ஒரு ப்ராஜெக்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். யூனிவர்ஸ் இருக்குது, டாக்டில் மட்டுமே தான் பேசுகிறேன். யூனிவர்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மெட்டாவர்ஸ் வருது, பூஸ்ட் வருது, ஓவரியல் வருது. நினச்சி பாருங்களேன், நம்ம காயினுக்கு எப்படி க்ரோத் ஆகுன்றத. கொஞ்சம் ஒரு ரஃப்பான கால்குலேஷன் இதுக்கே. சரிங்க, அதுக்கே தலை சுற்றுது எனக்குலாம். அதனால் காயினை தயவுசெய்து எக்காரணத்தை மட்டும் விற்காதீங்க. இது ஒரு தங்க முட்டையில் வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாதுங்க.
அதை விட பல மடங்கு சொல்லலாம். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க டீம். தேங்க்யூ.